நம்ம ஓபிஎல் இருக்கார்ல, ஓபிஎல் யாரா அது ஓபிஎல் ஐபிஎல் மாதிரி அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருக்கார்ல, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் துணை முதல்வர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் இளவரசர், இந்நாளே இளவரசர் தான் அவரு. பாவம் முதல் நாள் சட்டமன்றத்துல தவி குதிச்சு வெளியே வந்து கையா 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 கையான்னு எழுதி வச்சுதான் அப்படியே படிச்சுட்டு போறாப்புல. எனக்கு என்ன டவுட்னா, அந்த எழுதி வச்சதை முதல்ல எழுதியிருப்பாங்களா இல்ல சட்டமன்ற கூட்டத்தோட முடியும் போது வந்து எழுதி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. பாவம் அந்த பேப்பர் அத்தனை முறை குனிஞ்சு 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 பாக்குறாப்புல. பேப்பர் பார்த்து படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அதையாவது கரெக்டா படிக்கணும்ல. நம்ம தேசிய கீதம் பாடுறதுதான் சட்டமன்றத்துல மரபுன்னு சொல்லி உளறிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகணும்? எனக்கு அதான் புரியல. பாவமா இருக்குதுங்க வர வர பாக்குறதுக்கு. இந்த பருத்திவீரன் படத்துல டே குட்டிசாக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டுல தெரியுங்க அந்த அனுப்ப சொல் போ, டே தெரியக்கூடாது போ அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி சீட்டு நிர்மூலமாக கூப்பிட்டு போட்டு 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 அனுப்பிச்சு விட்டாங்க. என்னடா பண்ணாமல மனுஷன் அப்படின்னா, வெளியே வந்துட்டு சிஎம் சார் வாயை திறங்க, சிஎம் சார் வாயை திறங்க, சிஎம் சார் வாயை திறங்கன்னு பாவம் உள்ள வந்த உடனே அந்த மனுஷனை வந்து சினிமால பார்த்து பார்த்து அவ்வளவு ஆசையில இருந்தாங்க போல. சட்டமன்றத்துல வந்து அவர் குரலை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை. அதனால உள்ள வரதுக்கு முன்னாடியே வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்லி பேட்ச் எல்லாம் போட்டு வந்துட்டாங்க. சூப்பர் பேட்ச், நல்லா இருந்தது. உள்ள வந்த உடனே அப்படியே வெளியே நின்று அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுத்து எல்லாம் பேட்ச் எல்லாம் போட்டு கையில வந்து பதாகை எல்லாம் கொடுத்து அப்படியே பெருமையாக உணர்ந்த தருணம் அப்படின்ற மாதிரி, வீரன் பெருமையாக உணர்ந்த தருணம் அப்படின்னு ஆடியோ நோட்லாம் கொடுக்கல, வாய்ஸ் நோட் தான் கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து நின்று ஏதோ பண்ணாங்க. என்னடா பண்றாங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு நாங்க இந்த ஆட்சிக்கு இந்த ஒரு இடைஞ்சலை கொடுக்க மாட்டோம், விமர்சனமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன வாய்கள் தான் 1 மாசம் கூட ஆகல. கதறு 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 கதறுது. ஒப்பாரி நம்பர் 19 அப்படிதான் சொல்லணும். டெய்லி 2 ஒப்பாரி வைக்கிறான்னா இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சட்டமன்றத்துல பூந்து என்னவா என்ன கிளைம் பண்றது தெரியல, ஆளுநர் இருந்தது முதலமைச்சர் பேசினாரா அப்படின்றாரு. அடங்க அப்பா, டேய் இதுவே தெரியாம தான் நீ 5 வருஷமா எம்எல்ஏ இருந்தியா சட்டமன்றத்துல? என்னதான் பார்த்தாப்போ உக்காந்து எல்லாம் வந்தவொடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம்னு பெரியவங்க எல்லாம் அப்படியே குனிஞ்சு உள்ள பூந்து அப்படிலாம் வந்து வணக்கம் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்துட்டு என்னையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ யாரும் புகழ்ந்து பேச வேண்டாம், சட்டமன்றத்தில் மக்கள் குறைகளை மட்டும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு பேசு 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 அவர் அப்படின்னு சொல்லுவார், பேசுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேச விட்டுவிட்டு இந்த புகழ் பாட வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப இதெல்லாம் கவனிக்கலையா நீங்க? 5 வருஷத்துல சட்டமன்றத்தில் என்னன்னு நடந்திருக்கு? ஆளுநர் வருவார், நீங்க பேசி வச்ச மாதிரி ஏதாவது திருத்தல் பண்ணுவார், நீங்க பேசி வச்ச மாதிரி 2 பேரும் சண்டை போடுவீங்க, வெளியே போடுவீங்க. என்னைக்கு முதலமைச்சர் பேசணும், என்னைக்கு மானிய கோரிக்கை வைக்கணும், என்னைக்கு கேள்வி நேரம், எது 0 அவரு எதுவுமே தெரியாம தான் வந்து உட்காந்துருந்தீங்களா 5 வருஷமா? இந்த துணை முதல்வர் வேற ஏதோ செயல் தலைவர் வேற இப்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன போகுதுன்னு தெரியல. இந்த பிரவுடு கொத்தூசு, அப்புறம் வந்து தௌலத்து தம்பி, இந்த தம்பி எல்லாம் கண்டென்ட் கொடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னதானா பண்ண காத்திருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சரி அண்ணன் சிடி நிர்மல்குமாரை கூப்பிட்டு போற போக்குல இந்த தம்பி ஒரு தட்டு தட்டுப்பா அப்படின்ற மாதிரி அண்ணனை கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டாருங்க அவருன்னா, ஏங்க அவர் முதல்ல போய் சட்டமன்றத்துல என்ன நடைமுறைன்னு சொல்லி படிச்சுட்டு வர சொல்லுங்க அவருக்கு. அது படிச்சதும் 1/2 குறை, இங்கேயும் வந்து 1/2 குறையா சுத்திக்கிட்டு இருக்காரு. முதல் நாள் கவர்னர் உரை தாங்க நடக்கும், இதுதாங்க மாண்பு, இதுதாங்க வழக்கம், என்னங்க பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு எப்படியும் வந்து வந்தே மாதரம் பாதிடுவாங்க, 2வது தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க. அதனால வந்து அதை வச்சு ஒரு நாள் உருட்டிடலான்ட்டு கண்டென்ட் எழுதிட்டு வந்திருப்பாங்க போல. அந்த கண்டென்ட் வேஸ்டா போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, புது கண்டென்ட் அவசர அவசரமா எழுதுனதுனால சட்டமன்றத்தில் வழக்கமா என்ன பண்ணுவோம், ஜனநாயக இதுபடி நம்ம வந்து தேசிய கீதம் தான் பாடுவோம் அப்படின்ட்டு ஓடுறாரு. எதுக்கு? பகல் தானே, எதுக்கு இவ்வளவு உளறல்? சே, அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் போய் படிச்சுட்டாங்க போங்க அப்படின்ட்டாரு. அது மட்டுமா பண்ணாரு மனுஷன்? இன்னும் ஒரு வாரத்துல இன்னொரு வெள்ளை அறிக்கை இருக்குடா, இதுக்கே பதறினா எப்படி? ஏன் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. எப்பவுமே சிடி நிர்மல்குமார் அவர்களுடைய பொறுமையான ஸ்பீச், பதில்கள் இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற விஷயம் ரொம்ப ஆழமா ஒரு வார்த்தையை வந்து அழுத்தி சொல்லுவாரு. உங்களுக்கு புரியலன்னா 2வது முறை அழுத்தி சொல்லுவாரு. எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குல்ல, இபி, அதனுடைய வெள்ளை அறிக்கை வரப்போகுதான் இன்னும் ஒரு வாரத்துல. அதுல என்னென்ன கோளாறு பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தெரியலையே. ஏன்னா 2.5 லட்சம் கோடி எப்படின்னா கடன்ல போவோம், என்னதானே பண்றீங்க? இத்தனையும் அதுல வேலைக்கு ஆளு எடுக்கிறது கிடையாது, எல்லாமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ், டெம்பரவரி ஆளுங்களை போட்டு கரண்ட் மேல ஏற விட்டு அவங்களை சாக்க வச்சு சாக விட்டு, அவங்களுக்கு எந்த பிஎஃப், இஎஸ்ஐ, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க செத்தா சாகுறானுங்க. வேணும்னா வேலை, வேணும்னா வா, இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கொலையா கொண்டு இதுல டிரான்ஸ்பார்மர் ஊழல், மீட்டர்ல ஊழல், கறி கொள்முதல்ல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி
என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க, டிரான்ஸ்பர்ல காசு, மின் இதுல வந்து காசு, எல்லாத்துலயும் காசு 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 காசுன்னு கொள்ளை அடிச்சுட்டு துறை நல்லா ஓடினாலும் பரவாயில்ல, லாபம் வரலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் வர்றது போறதுக்காக இருந்தா பரவாயில்ல. 2,00,000 கோடி கடனை போட்டு விட்டு அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல என்னட்டாங்க, 2,50,000 கோடிக்கு நான் முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இவங்களை கொட்டுன்னு கொட்டணும். அதுதான் எனக்கு ஆசை. இவர் ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரும் அதே ஒத்து. இவங்க என்ன சொல்றாங்க அதேதான் அவரும் சொல்றாரு. என்னத்த சொல்றதோ, இவங்களுக்குள்ளார கூட்டணி வெளியேதான் அப்படின்னு பார்த்தா உள்ளவங்க சட்டமன்றத்திலையும் இப்படிதான் பண்றாங்க. என்ன நடந்திருக்கு, அவர் பேசினாரா இவர் பேசினாரா, எதுக்கு சட்டமன்றத்துல வரோம், இன்னைக்கு என்ன அஜெண்டா, எல்லாத்தையும் கையில கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தெரியாத ஆட்கள்லாம் கிடையாது. அதாவது இது வந்து தாவேக்கா எதிர்கட்சியா வந்து உட்காந்துருக்குங்க. முத நாள் என்னங்க முதல்வர் இல்ல, நாங்க இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டோம், அதெல்லாம் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. வழக்கமா அதிமுக என்ன பண்ணா அதே இதுல நேரம் வர வேண்டியது. இன்னும் ஒண்ணு பண்ணல, இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணல. வெளிநடப்பு பண்றதுதான் வழக்கம். அந்த வழக்கத்தை வந்து மறந்துடுச்சுன்னு நினைக்கிற திமுக. இப்படி நாளைக்கு பண்ணுவாங்க, இல்ல இன்னைக்கு பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இன்னைக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து இரங்கல் தீர்மானங்கள்லாம் இருக்கு. அப்புறம் மாநிலத்தின் நலன் கருதி சில தீர்மானங்கள்லாம் வரும். அந்த தீர்மானங்கள் எல்லாம் வந்து வாசிக்கும் போது நீங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு எதையாவது தூக்கிட்டு வருவாங்க. அதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால இவங்க வந்து ஏதாவது சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அண்ணன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவாரா, இல்ல வெளியே வந்து சட்டையை கிழிச்சுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் இந்த அடி, அந்த பக்கம் ராஜ்மோகன் ஒரு பக்கம் வர ஒரு குத்தி விட்டாரு. இந்த என்ஓசிக்கெல்லாம் வந்து என்ன ஊழல் பண்ணிச்சிருக்கீங்க தெரியுமான்ட்டு. நேத்து தான் அனந்த் ஜித்து இறங்கி இருக்காப்புல களத்துல. நியூஸ் 18ல நேற்று விவாதம் அண்ணா பரந்தாமன் கூட வந்து சரியான கிளாஸ் நல்லா போயிருக்குது டிபேட்டு. அதை முடிஞ்சா நான் அந்த இதுவும் வந்து எடுத்து போடுறேன். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு எதையும் தெரிய மாட்டேங்குது, டிவியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பத்திரிக்கையும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனாங்க பேப்பர் படிக்க முதல்வர் சார் சிஎம் சார்னு சொல்லி முன்னாள் சிஎம் சார் சொல்லுவார். அப்போ அந்த 5 வருஷமா நீங்க பேப்பரே படிக்கல, இப்படிதான் கேட்க தோணுது. என்னத்த சொல்றது, இதெல்லாம் தாண்டி சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு எவ்வளவு விஷயங்களை பேசினாங்க. நீட் விவகாரத்தை பேசினாங்க, மேகதாதாரையை பத்தி பேசினாங்க, இன்னும் நம்மளுக்கு வர வேண்டிய நிதி நீங்க கொடுக்காம இருக்கிறீங்கன்னு பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே ஆளுநர் படிச்சாரு. எப்படா படிச்சான், எப்படா விட்டாங்க பிஜேபி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே 2 பேரும் இணைக்காம போறாங்க. 2 ஒரே டீம் தாங்க, கொள்கை அளவுல 2 பேரும் ஒரே டீம் தான். கேசுறதுக்கு தான் வந்து தாவேக்காவும் பாஜகவும் கொள்கை எதிரிகள்னு சொல்லி பேசிக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஒண்ணுங்க அப்படின்னு வைங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்களும் திமுகவும் பாஜகவும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எப்படின்னா போன வாட்டி இதே மாதிரி முதல் வருஷம் வித்யாசாகர் ராவ்னு நினைக்கிறேன் அவர் இருந்தப்போ, ஆளுநர் இருந்தப்போ இதே மாதிரி இவங்க கொடுத்தது எல்லாத்தையும் படிச்சாங்க. என்ன கொடுத்தாங்க, இந்த ஆட்சி புதிய ஆட்சி இப்பதான் வந்திருக்கும், அடுத்த 5 வருஷத்துல எங்களுடைய இலக்கு இப்படி இருக்கும், எங்களுடைய விஷன் இப்படி இருக்கும், மிஷன் இப்படி இருக்கும், இதை பத்தி பேசினாங்க. அதுல வந்து எதிர்ப்பு எதுவுமே இல்லை. போன வாட்டி உங்களுக்கு தான் படிச்சாங்க. போன வாட்டி ஆளுநர் படிக்கும் போது என்ன கண்ணை தூங்கிட்டு இருந்தீங்களா துணை முதல்வர் அவர்களே? அது எல்லாத்தையும் பார்த்து படிச்சாங்க. 2வது வருஷம் ஆரம்பிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 1 வருஷமாக நாங்க என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா, தேனாரும் பாலாரும் ஓடுது, இங்க ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தது. இந்த ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தது, அங்க தேனாரும் பாலாரும் ஓடுனா இருந்தாலும் படிப்பாரா? சரி அந்த ஆள் என்னதான் சொன்னாலும் எழுதி கொடுத்தா பச்சுதான் ஆகணும், அதுதான் அவருக்கு வேலை. அவருக்கு ஒம்பல. அதுக்கப்புறம் அவர் வெளிநடப்பு சரினாரு, டிராமா போட்டீங்க. அப்புறம் இப்படின்னாரு பொன்முடி இப்படின்ட்டாங்க. இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டு அதை ஒரு வாரம் லைம் லைட்டை வச்சு மற்ற பிரச்சனைகள்லாம் மறைச்சு வச்சிருந்தீங்க. அப்படி பண்ண சொல்றீங்களா? இந்த டிராமா பண்றதுக்கெல்லாம் இங்க வரல. எப்போ ஒரு நாள் சர்க்கார் படம் தான் நினைக்கிறேன். அந்த ஆடியோ லஞ்ச்ல விஜய் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, படத்துல சிஎம் நடிச்சிருக்கேன், ஆனா நான் சிஎம் ஆனா கண்டிப்பா நடிக்க மாட்டேன், சிஎம்மா நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே இது வரைக்கும், அவங்க எல்லாம் தூரம் தள்ளிட்டு இன்னைக்கு உண்மையான சிஎம் எப்படி இருக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, தேவையில்லாம வளன்னு சும்மா போட்டு ஜவ்வா இழுத்துக்கிட்டு கதையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல விஜய் நான் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒரு நல்ல விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன்ல பாக்குறோம், ரோட் டிபார்ட்மெண்ட்ல, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல பாக்குறோம், பத்திரப்பதிவுத்துறையில பாக்குறோம். நேத்து ரைடு சொல்லணும்னு நினைச்சேன், ஆர்டிஓ ஆபீசஸ்ல நேத்து சடனா ரைடு. யார் நடத்தினது? இடிஓ, இன்கம் டேக்ஸோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிடையாது, தமிழ்நாட்டுடைய டிவிஎஸ்சி, தமிழ்நாட்டுடைய ஆர்டிஓ ஆபீசஸ்ல ரைடு நடத்திருக்காங்க. தன்னுடைய ஆட்சியில தன்னுடைய அலுவலர்கள் சரியா நடக்குதா, சரியா நடத்துறாங்களா அப்படின்றத செக் பண்றது ஒரு அரசுடைய கடமை. போன வாட்டி டிவிஎஸ்சி எழுதி விட்டது பூரா எதிர்கட்சிக்காரங்க மேல. எதிர்கட்சி இவ்வளவு பேசுறாங்க ஆளுநரோட ஒத்துமையா இருக்கும்னு.
ஆனா ஆளுநரோட ஒற்றுமையா இருந்தா ஆளுநர்கிட்ட நாங்க செந்தில் பாலாஜியை விசாரிக்கணுங்க, உங்களுக்கு எதிரி தான் அவன், எங்களுக்கும் எதிரி தான், விசாரிக்கணும், பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்கும் போது கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, எங்காவது ஓனர் வந்து அவங்களோட டீலிங் பேசிட்டு இருக்காங்க, நாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இங்க பேசி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களே. அப்ப யாருக்கு டீலிங்கு கேட்கணுமா? இதெல்லாம் கேட்கணுங்க, நமக்கு வருது. இதுல வேற விஜய் அண்ணா இப்படி இப்படின்னு சொன்னோம்னா போராட்டம் பண்றவங்களாம் அப்படியே நகர்ந்து போற மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டீங்க. இதெல்லாம் பார்த்தா இவங்க மன வருத்தப்படுவாங்க. விஜய் நான் சொன்னது அங்க ஒரு கேமராமேனை, உங்க கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது, நல்ல சிங்கா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன பசங்க சொன்ன போற மாதிரி தான் போனாங்க. என்னத்த சொல்றது, இந்த பக்கம் அண்ணன் நேரு அவர்கள், அந்த பக்கம் ஐ பெரியசாமி, எல்லாம் சீனியர்ஸ் ஓரங்கட்டி இவர் சென்டரா நிக்க வச்சுட்டு ஏன்டா வளர்றான், என்னடா வளர்ந்துக்கிறான்னு அவங்க மைண்ட் வாய்ஸ்ல வெளியே கேட்கற அளவுக்கு தான் அவங்க பார்வை இருந்தது. வேணா திரும்ப அந்த இன்டர்வியூ வேணா போட்டு பாருங்க. இந்த பதிவு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பதிவுகளை பார்க்க போறோம். தொடர்ந்து இருக்கும், இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து தொடர்ந்து இருக்கும். மொபைல் சர்வீஸ் பண்ணி ரெடியாக வந்துருச்சு. புது மொபைல்லாம் வாங்கல, பழைய மொபைல் தான். நிறைய பேர் கமெண்ட்ல ஒரு கேட்டிருக்கீங்க, மொபைல் வாங்கிட்டீங்க. நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன், அண்ணன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஐசி மதர் போர்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கி மாத்தி கொடுத்துருக்காரு. கிளாரிட்டி எப்படி இருக்கு, ஆடியோ எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.